ஆம்பளைக்கு பிறந்த பையா அதெல்லாம் ஆம்பளையா பிறந்தோம். ஆம்பளைக்கு பிறந்தோம். அப்ப யாருதான் எப்படி பிறப்பாங்க? என்ன வந்து ஆம்பளை பிறந்த பையன்றா அவனுக்கு பையா நான் ரெண்டு பேரும் புள்ள தானே. அவன் ஆம்பளைக்கு பிறந்த பையன் என்ன பண்ணி எங்கடா போயிருந்த தெவிடியா பையா எந்த புக்கு இது? ஏய் முச்சுடா கண்ணி ஓ அப்படி அவன் என்ன கூத்து எதுக்காக கூத்துடா கூத்து எதுக்கு வச்சு முத்து வந்து தலைமை ஒரு படாத்திர முத்து வணக்கம். பேர் என்னது? ஆமா உன் பேர் என்னது? உன் பேரு ஆந்திராஜ் அழகரத்திலே அவலூர் கிராமத்தை சேர்ந்த இவர் நாட்டார் ஆனந்தராஜ் நாட்டார் என்பவர் இதை எனக்கு வெங்கடேசாமி கொடுப்பேன் ரூபாய் ஒண்ணுமே இல்லை. போ கண்ணி தாமோதரன் தம்பி சகோதரன் கலைஞனுடைய தாமோதரன் தம்பி எதுக்காக அவங்க பிரார்த்தனை பராத்திரம் கொடுத்தாங்க. அது கால் ஒடிஞ்சு போச்சான். சொம்பு கூட ஆடி நம்ம சொம்பு கூட ஆடி தக்காளி சாண்ட்ல கால் ஒடிஞ்சு போச்சான். அவன் பார்வதி கிளை கட்டினான். சேர்ல மேல ஏறி குச்சி கால் எங்க ஹாஸ்பிட்டல் போன கால திருப்பிச்சான். அதுக்கு அப்ப வெயிட் நல்லா பேசினா அவரையும் ஒரு நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய உரிச்சேர்ந்த நாட்டாண்மை பெரியவர்கள் அன்னோடு வீ உட்பாதங்களுக்கும் இன்னும் என்னை போல தாய்க்குல சிகாமணிகள் அன்னோடு வீ உட்பாதங்களுக்கும் உன்னை போல வாழை சிங்கம் அன்னோடு வீ உட்பாதங்களுக்கும் இன்னும் தாமரை வழங்கி வரவேற்பு செய்தது அந்த தம்பி அன்னோடு வீ உட்பாதங்களுக்கும் நாடக குழுக்களுக்கும் உங்களோட வீ உட்பாதங்களுக்கும் சிறந்த ஆழ்ந்த வணக்கம். விளக்கம் தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படி சொன்னாலும் தெரியும். ஆமா வெங்கடேஷ் தெரியும். வெங்கடேஷ் உலகப்பட்டி வெங்கடேஷ் ரெண்டாவது ஓனர் வார்த்தை ரெண்டாவது ஓனர் ரெண்டாவது கம்பெனி ஓனர் அது தெரியும். ஏன் பஸ் கம்பெனி இல்லையா ராஜா? அது எப்படி பஸ் உனக்கு ரெண்டாவது தெரியும்? தெரிவிக்கிறோம்யா பவானி என்று விளக்கம். கங்கா பவானி கங்கா பவானி. ஆமா ஆமா எங்க வீட்டுக்கார இருக்காரு. யாரு யாரு யாருன்னு கேட்டா யாருன்னு கேக்குறாங்க. பரம்பூர்ல பரம்பூர்ல என்னுடைய கணவர்காரு பரமமூர்த்தி படி அளக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் படி அளக்கணும் எங்க வீட்டுக்காரர். அண்ணவருக்கு எத்தனை மணி ஆச்சு தெரியுமா? 2 மணி ஆச்சு. யாரோ எங்க அக்கா இருக்காங்களே ஆமா எங்க அக்கா சக்தி பார்வதா அவங்கதான் பெரியவங்க. இருந்தாலும் அவங்க பெரியவங்களா இருந்தாலும் அவங்க கீழே கீழதான் நான் மேல மேலதான். ஆமா அவங்க இடபாகத்துல உட்கார்ந்து இருக்காங்க கீழே. நான் சடாபுரத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் நானே. ஆமா அம்மா கீழே ஆமா சடாபுரத்துல தலை மேல இப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை வந்துட்டா இவன் பொண்டாட்டி என்னடி தலை மேல தூக்கி வச்சு ஆடுறான். ஒண்ணுமே எடுக்கலாம் அப்படி போவேன். அந்த நேரத்துல தான் நான் உன்னை சொல்றேன் வாடான்னு சொல்றேன். நீதான் வரமாட்டேங்கிறேன். அப்படி தலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தேன் தம்பி நானு. அதனால இந்த தினத்துல அம்மா
உனக்கு தெரியுதா? அதான் ஒரு நாள் அடிபட்டியான் சொன்னா. அப்படி நான் கங்கா பவானி என்று விளக்கம் தலை மேல இருந்து கீழே இறக்கி விட்டாங்களே. எதுக்காக இறக்கி விட்டாங்க? எதுக்கு? ஏன்னு கேட்டா எங்க அக்கா இருக்காங்களே, எங்க அக்கா சக்தி பார்வதா, அந்த யாரவன் அந்த பையன் எந்த பையன்? சுந்தரபாண்டி. அந்த சுந்தரபாண்டியன் ஆகப்பட்டவன் அந்த படவேட்டை ஆண்டு வரக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக விளங்கி வரக்கூடிய தர்மகர்த்தாவா அந்த வேலை செய்யறா. வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வர பெண்கள் எல்லாம் கற்பழிப்பது. கருப்பு. ஆமா, கருப்பாகிறது இல்ல, கற்பழிப்பு. அதோட போறோம்னா அப்படியே ஆட்டி வச்சு போறோம்னா. அப்படி கற்பழிப்பது 999 பையன் 9 பேரும் கற்பழிச்சுக்கலாம் சொல்லு. அப்படி கற்பழிக்கு போகும்போது எங்க அக்காவும் போய் மாட்டிக்கிட்டான். யாருக்கிட்ட? அவங்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால நான் சென்று என்கிட்ட மரியாதை எவனாவது இருக்கிறான்? ஐயோ, என் கை வசப்படுத்தாத எவனாவது இருக்கிறானா? அவனுக்கு மயங்காதே எவனும் கிடையாது. எவனும் கிடையாது. விட மாட்டான். அவன் முட்டி போட்டு மத்தி போட்டு முட்டி போட்டு அவன் கெஞ்சிடும். அவன் முட்டி போட்டு நாம தான் பண்ணுவோம். அப்படி இப்போ அதனால என்ன கீழே இறக்கி ஒரு தாசியாக உருவெடுத்து போக வேண்டும். கங்கா பவானின்னா கங்கா பவானியா தெரியக்கூடாது. ஏன்னு கேட்டா கங்கா பவானின்னா எங்க அக்காவோட தங்கச்சி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். அப்படி எங்க அக்காவுக்கு தெரிஞ்சிடும். அதனால இப்பொழுது தாசின்னா நான் தாசியாக தான் போகணும். எப்படி போகணும்? நான் கண்ணை காட்டி காசி வாங்கும் தம்பி. நானே கண்ணை காட்டனா, என் கண்ணை காட்டுனா என் கண்ணுக்கு மயங்காதவங்களே யாரும் கிடையாது. என்னடா நீ வருவ இப்படி? நான் கண்ணை இப்படி சொல்லிட்டனாலே எல்லாமே என்கிட்ட தான் வருவாங்க. அது மட்டும் இல்லடா, அந்த அவரியூர்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு கண்ணை காட்டுனா இந்த ஆம்பளைங்களுக்கு சரியா புரியுறது இல்ல. என்னமோ கண்ணுல தூசி பட்டுக்குது, அந்த பொண்ணு என்னமோ கண்ணு அப்படி அப்படி அடிக்குது அப்படின்னு இந்த ஆளுவ கொஞ்சம் கூட விவரம் தெரியாத ஆம்பளைங்க இந்த ஊர்ல. அதுக்கும் வேற ஒரு மருந்து வச்சிருக்கிறேன். எப்படி? வேற என்ன? எப்படி? என் மார்பை காட்டி காசி வாங்க. அப்படி கண்ணை காட்டினா தெரியலன்னா என்னுடைய மார்பை காட்டி என்னுடைய மார்பை காட்டி காசு வாங்கக்கூடிய பழக்கம் ஒரு சக்காலத்தியாவது இந்த அவரியூர்ல என்னாட்ட கூட பண்ண சொல்லி பார்ப்போம். நானும் இது மாதிரி கதை காட்டுவேன், மார்பை காட்டுவேன், காசு வாங்கணும். ஒரு அந்த காசு ஏஞ்சி நிக்க சொல்லி பார்ப்போம். என் திறமை யாருக்காவது வர சொல்லி பார்ப்போம். யாரு தேவடியா? யாரு? உம்மா தேவடியாளா இருப்பா, ஒக்கா தேவடியாளா இருப்பா, பொண்டாட்டி தேவடியாளா இருப்பா, ஓயா தேவடியாளா இருப்பா, சொந்த பந்தம் எல்லாம் தேவடியாளா இருப்பா. நான் அப்படியே ஏற்பட்ட பொண்ணு கிடையாது. சர்வ பத்தினி. ஆமா. அது மட்டும் இல்ல,
அப்படி மார்பை காட்டியும் மையவில்லை என்றால் அப்படிலாம் கட்டுவேன் ஐயா மார்பை காட்டினா என்னமோ அந்த பொண்ணுக்கு சேலை தானா கீழே விழுது அது என்னமோ தெரியலன்னு இந்த ஊர் ஆம்பளுக்கு விவரம் தெரியுது இல்ல கோமங்கள நாயே கோமங்கள்ன்றது நாயா நாயே நாயே அப்படி நான் மார்பை காட்டி மயங்கவில்லை என்றால் யார் என்ன செய்வது தெரியுமா கண்ணு நான் இடையை காட்டி காட்டி வாங்கும் இடையை காட்டி காட்டி வாங்கும் காட்டி அல்லவா ஒரு இடையை காட்டி காட்டி வாங்கும் காட்டி அல்லவா என்னுடைய இடையை காட்டி அப்படி நான் இடையை காட்டி காசு வாங்கக்கூடிய வழக்கம் காசு வாங்க முடியுமா இவ்வளவு தூரம் பண்ணி அந்த யாரு சுந்தர பாண்டியன் ஆகப்பட்டவன் ஆசைப்படாத இருப்பானா எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் அவன் பொம்பளை கண்டாலே பொம்பளை கண்டாலே கற்பழிக்கிறான் பார்த்த பொண்ணு அப்படியே கற்பழிப்பான் அதனால இப்பொழுது அவனிடத்தில் சென்று ஒரு தாசியாக தான் உருவெடுத்து நான் தாசியா தான் போகணும் ஏதாவது சொல்லிட்டாரு கண்ணு போற காலையில உன் வாய்க்கு அடிச்சான் பீத்துட்டு வந்து வாயை தோடிப்பி அந்த காலத்துல கூட்டு இருந்தாலும் எடுத்து போடுவாங்க சரி சரி வந்துட்டேன்